கண்தானம் செய்யலாமா? கண்தானம் செய்த விஷயத்துல ஒவ்வொரு அமைப்புக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. உங்களோட அமைப்பு இதுக்கு கண்தானம் செய்யலாம் அனுமதிச்சா, ரத்த தானம் செய்யறதுல முதலிடம் சொல்லிக்கொள்ளும் உங்க அமைப்பு கண்தானம் செய்வதில் முதலிடம் பெறுமா? அதாவது கண்தானம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்தானத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை, தாராளமா செய்யலாம். எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, கண்தானம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வளிக்கிற, ஒரு மனிதனுடைய பார்வையை மீட்டு கொடுக்கிற, ஒரு மனிதனுக்கு நன்மையை வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். இதை நாம செய்யலாம்னு சொல்லும் போது மற்றவங்க எப்படி மறுக்கிறாங்க? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் எழுப்பப்படுவான். அப்ப நீ மரணிக்கும் போது கண்ணை தானம் பண்ணிவிட்டனா கண் இல்லாம இறந்து போயிருவிய, கண் இல்லாம இறந்து போயிட்டா மறுமையில கண் இல்லாம எந்திரிப்பிய, அதனால கண் தானம் பண்ணாத இப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா நெசமா கண் தானம்னா என்ன, அதை எப்ப செய்வாங்க என்ற எந்த விவரமும் தெரியாதவங்க தான் இந்த ஹதீஸ ஆதாரம் காட்டி கண்தானத்தை மறுக்க முடியும். ஏன்னா கண்தானங்கிறது எப்ப செய்யறது? நீங்க மரணித்ததற்கு பிறகுதான் கண்தானம் செய்ய முடியும். இப்பவே நான் கண்ணை தானம் பண்றேன்னு வந்தாலும் எந்த மருத்துவரும் கண்ணை எடுக்க மாட்டார். என் கண்ணுல ஏதாவது ஒரு மருத்துவர் கையை வச்சாருன்னா காவல்துறை அவர் கையில விலங்க போட்டு. உயிரோடு இருக்கும்போது கண்ணை தானம் பண்ண முடியாது, எழுதி கொடுக்கலாம். உயிரோடு இருக்கும்போது நான் கண்ணை தானம் பண்றேன், கண் தானம் பண்ண விரும்புறேன் அப்படின்னு மருத்துவ ஹாஸ்பிட்டல் போய் எழுதி கொடுத்துடணும். நம்ம சொந்த பந்தங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிடணும். நான் இறந்துட்டேன்னு சொன்னா என்னுடைய சொந்தக்காரங்க சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு அறிவிப்பாங்க, இவர் இறந்துட்டாரு. அவங்க கண்ணை எடுத்துட்டு போவாங்க. இவங்க சொல்ல நினைச்சுக்குவோம், நான் எழுதி கொடுத்து கூட புண்ணியம் கிடையாது. எழுதி கொடுத்துட்டோம்ல, நான் செத்து போன விஷயம் ஹாஸ்பிட்டல் எப்படி தெரியும்? யாருமே சொல்லலாட்டி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தூக்கி வச்சு கபர் அடக்கம் பண்ணிடுவாங்க. அது எழுதி கொடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால கண்தானம் என்பது மார்க்க அடிப்படையில் எந்த கோணத்திலையும் குர்ஆனை சிந்தித்து பார்த்தால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் எந்த வசனத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. ஒரு அம்சம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது அல்லாஹ் கண்ணை தானம் பண்ற விதத்துலதான் நமக்கு கண்ணை படைச்சிருக்கிறான், மற்றவங்களுக்கு பயன்படுற விதத்துலதான் அந்த கண்ணை நமக்கு அமைச்சிருக்கிறான் என்று ஒரு அறிவியல் விஷயம் நமக்கு கிடைக்கிறது. என்ன அறிவியல் விஷயம் அப்படின்னா, நம்ம இறந்து போகிறோம்னு சொல்றோம்ல, ஆள் மௌத்தாயிட்டாரு. மௌத்தாயிட்டாருன்னா என்ன? என் காலு செத்து போச்சு, என் கை செத்து போச்சு, என் காது செத்து போச்சு, என் மூளை செத்து போச்சு, என் இதயம் செத்து போச்சு, இப்படி உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டும் செத்து போச்சு. அவங்க தான் அவர் மௌத்தா போயிட்டாரு இப்படி முடிவெடுக்கிறோம். ஆனா எந்த மனிதன் மரணித்து விட்டான் என்று முடிவெடுக்கிறோமோ அந்த மனிதனுடைய உடம்புல ஒரு 1-2 உறுப்புகள் மாத்திரம் உயிரோடு இருக்கிறது. மரணித்ததற்கு பிறகும் கூட அந்த உறுப்புகளில் உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுல ஒண்ணு கண். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஒருத்தர் மரணிச்சு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வரைக்கும் கண்ணு பாதுகாப்பாகவே இருக்கிறது. கண்ணை தூக்கி அடுத்த ஆளுக்கு பொருத்தி வச்சா அந்த கண்ணை கொண்டு பார்வை பெற முடியும் என்கிற விதத்தில் மற்ற எந்த உறுப்பையும் கொண்டு பொருத்த முடியாது. நான் செத்து போயிட்டேன், என் கையை வெட்டி அடுத்த ஆளுக்கு கை வைக்க முடியாது, என் காலை வெட்டி அடுத்த ஆளுக்கு காலை வைக்க முடியாது, என் மூளையை எடுத்து அடுத்த ஆள் மூளையில சொருக முடியாது. ஆனா கண்ணை பொறுத்த வரைக்கும் நான் இறந்ததற்கு பிறகு கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு பொருத்துற விதத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் வச்சான்? மற்ற உறுப்புகளை எல்லாம் சாகடிச்சாலாம், அது சாகும்போது கண்ணையும் சேர்த்து சாகடிக்க வேண்டியதானே? கண்ணை மட்டும் ஏன் ஃப்ரெஷ்ஷா இயங்கி கொண்டிருக்கிற விதத்துல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப நமக்கே தெரியுது, ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி எல்லாம் பிற்காலத்துல வரும், பிற்காலத்து மக்களுக்கு பயன்படட்டும், கண்தானத்தை ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தருக்கு வச்சு கண்ணொளி பெறட்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த செட்டப்பை ஏற்படுத்தி இருக்கிறானோ என்று நினைக்கிற விதத்தில் அல்லாஹ்வின் ஏற்பாடும் இருக்கிறது. மூன்றாவதாக சொல்வதாக இருந்தால், இது எப்ப செய்யப்படுகிறது? ஒரு அத்தியாவசியமான ஒரு நிர்பந்தமான ஒரு தேவைக்கு தான் இது செய்யப்படுகிறது. சும்மா ஏதோ சந்தோஷத்துக்காண்டி கொடுக்கிற காரியம் இல்லை, வெறும் மகிழ்ச்சிக்கு கொடுக்கிற காரியம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான காலகட்டம் கண் பார்வை இழந்து போகிற காலகட்டம். அப்படி நிர்பந்தத்தில் மாட்டி கிடக்கிற ஒரு மனிதனுக்கு அதிலிருந்து அவனை விடுதலை செய்வதற்கு தான் கண் தானம் செய்யப்படுகிறது. இது மாதிரியான விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்வது என்ன சொல்றான்? மார்க்கத்துல தடுக்கப்பட்ட காரியமாகவே இருந்தாலும் அவசியமானது நிர்பந்தமானது என்ற கட்டம் வந்துவிட்டால் தடுக்கப்பட்டது கூட உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ விஷயத்தை பட்டியல் போடுறோம். சாப்பிடுற விஷயங்கள் இருக்கிறது. பன்றிக்கறி சாப்பிடாதீங்க, ரத்தம் சாப்பிடாதீங்க, செத்த பிராணிகளை சாப்பிடாதீங்க அல்லாஹ் சொல்றான்.
ஆனா அதை தவிர வேற சாப்பாடு இல்லையா, தாராளமா சாப்பிட்டுக்க. இப்ப தடுக்கப்பட்டவைகள் கூட நிர்பந்தமான அவசியமான தருணத்தில் அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், தடுக்கப்படாத இந்த விஷயம் இது அல்லாஹ் எங்கேயும் தடுக்கவே இல்லை. எந்த இடத்துலையும் கண்தானம் பண்றதை தடுத்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லாஹ் சொல்லல. அப்ப தடுக்கப்படாத ஒரு காரியம் அவசியமான நிர்பந்தமான ஒரு நேரத்தில் தானம் செய்யப்படுவதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அத்தோடு சேர்த்தவர்கள் கேட்கிறாங்கன்னா, இப்போ ரத்த தானத்தில் முதலிடம் வர்ற மாதிரி கண்தானத்திலையும் செய்யலாம் தானே அப்படிங்கிறாங்க. கண்தானம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம், தானம் செய்யறவங்க செய்யுங்க. ஏன்னா இது கண்தானம் செய்யறதுங்கிறது நிறைய பேர் எழுதி கொடுக்குறாங்க, ஆனா அது ஒரு ஃபார்மாலிட்டியா முடிஞ்சு போயிருக்கு. ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுக்குற வேலை கிடையாது. ஆளை கூட்டிட்டு வந்து ரத்தத்தை உறிஞ்சி ஆளை அனுப்பி விட்டுருவோம், அந்த நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். திடீர்னு ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்படுது, ஓ பாசிட்டிவ் யார் இருக்கிறீங்க கூப்பிடுவாங்க, எழுதி கொடுக்கணும் கேட்பாங்க. 10 வருஷம் கழிச்சு நான் ரத்தம் தானம் பண்றேன் அப்படி எழுதி கொடுக்க போறோம். கையோட கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில உட்கார வச்சு இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சு விட்டு போகணும் அனுப்பி விட்டுருவோம். உடனே நடந்துரு, அப்பவே ஃபைசல் ஆயிரும். ஆனா கண்தானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்குமா, அதை கண்காணிக்க முடியுமா? யாரு எழுதி கொடுத்தா, அவர் எப்ப மௌத்தா போனாரு, அந்த ஹாஸ்பிட்டல் தகவல் சொன்னாங்களா, மருத்துவர் வந்தாரா, கண்ணை எடுத்தாரா, பெரிய ப்ராசஸிங் இருக்கிறது. அதனால அது நடைமுறை சாத்தியத்தில் குறைவா இருக்கிற காரணத்தினால் அது குறித்து அதிகமான வலியுறுத்தல்களை மக்களுக்கு நம்மால் வைக்க முடியவில்லை. ஆனாலும் தமிழகத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் கண்தான நிகழ்ச்சிகளும் மருத்துவ நிகழ்ச்சிகளையும் நாம நடத்தி இருக்கிறோம். கண் மருத்துவமனைகளை அழைத்து அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஃபார்ம்ல முறைப்படி எழுதி கொடுத்திருக்கிற நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் அதனுடைய தேவையை கருதி அதை வீரியமானதாக எடுத்து செல்லவும் தயாராக இருக்கிறோம்.